சொல்லக்கூடிய இந்த ஒரு ஃபார்முலாவை கரெக்டாக நீங்கள் மைண்டில் வச்சிங்க அப்படின்னா டெஃபனிஷன் ஈஸியாக எழுதலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய டெஃபனிஷன். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? இப்போ இந்த மாதிரி டைரக்ஷன் மென்ஷன் பண்ணாவே வெக்டார் குவான்டிட்டி. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ வெக்டார் குவான்டிட்டி. இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஃபோர்ஸ் இருக்குது, டிவைடில் இந்த பாயிண்ட் சார்ஜுங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ எப்படி டெஃபனிஷன் நோட் பண்ணுறாங்க பாருங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் எ பாயிண்ட் பி at distance r from the point charge, ஓகேவா, is defined as the force. மேல force நோட் பண்ணமா, is defined as the force that would be experienced by a unit positive charge. so unit positive charge அப்படிங்கிறது டிவைட்ல இந்த q0 நம்ம நோட் பண்ணியிருக்குது. ஓகேவா, பாசிட்டிவ் சார்ஜ் placed at a point p. இதான் நீங்க நோட் பண்ண வேண்டியது. அப்போ electric field is defined as the force would be experienced by a unit positive charge. இப்படியும் கூட நீங்க ஷார்ட்டா புரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ இதுல இருந்து எப்படி இந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குரிய ஃபார்முலா வந்தது